ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் பொங்கல் எல்லாருக்குமே சிறப்பாக போயிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா பொங்கல் vlog கிடையாது, நெக்ஸ்ட் vlog தான் பொங்கல் vlog. இது முன்னாடி எடுத்த vlog தான். அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது. காலையில் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் அந்த கோதுமை ரவை இருக்குல்ல, அது போட்டு அப்படியே கஞ்சி வச்சிரு அப்படின்னாங்க. இது கூழ் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்குது. இப்போலாம் மேக்ஸிமம் வந்து இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு விட்டுறது ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதே சமயம் ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரவா கூழ் கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ரத்தசாலி அரிசின்னு ஒரு அரிசி, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த அரிசியில் கஞ்சி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, அப்புறம் தூயமல்லி அரிசி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அரிசியில். நான் வந்து ஏதாவது அதில் ரெசிபிஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இனி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மட்டன், அதுக்கப்புறம் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்காக தான் வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கொய்யாப்பழம் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போலாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் ஏதாவது கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு, வயிறு ஃபில் ஆயிடுது. பசங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாயசம் வேணும் கேட்டிருந்தாங்க. டக்குன்னு பாயசம் பண்ணணுன்னா எனக்கு இது தோணுச்சு, சரி அவல் வச்சு பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு. குயிக்காக முடிஞ்சிருங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுற அந்த சேமியா பாயசத்தை விடவும் இது ரொம்ப ஈஸி. வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்துட்டு பண்ணுற மாதிரி தான். இதே ரெசிபி வந்து நீங்கள் சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதுலேயும் பண்ணலாம். ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சா அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் நல்லா குழக்குழான்னு கெட்டியாக வேணும்னா வறுத்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம், அதாவது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா குழக்குழான்னு இருக்கும் அந்த பாயசம். ஸோ அவளை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் பால் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கூடவே நான் வந்து கல்கண்டு போடுறேன். இது வந்து கல்கண்டு பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாம். கல்கண்டு தான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அது பாயில் ஆனதுமே அது கூட ஏலக்காய் தூள், இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கெட்டியாகும் பாருங்கள். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மஸ் பழம்லாம் நெய்யில் வறுத்து கொட்டி இறக்கிற வேண்டிதான். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு டேஸ்டியான பாயசம் ரெடி. குயிக்காக ரெடி பண்ணி கொடுக்கணுன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ரெசிபி வந்து ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணேன். இது வந்து ரீல்ஸில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரீல்ஸ்க்காக தான் இது ஷூட் பண்ணோம். ஸோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு தான். வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இதே ரெசிபி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரீல்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எங்கள் சித்திகிட்ட கேட்டு ட்ரை பண்ணேன். ரெசிபி நேம் வந்து சேப்பல புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. சேப்பலு அப்படின்னா மீன், அப்புறம் புலுசுங்கிறது குழம்பு. மீன் குழம்புக்கு தான் அவங்க அப்படி நேம் சொல்கிறாங்க. நிஜமாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நல்லா இருக்குது, நிஜமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம யூஸ்வலாக பண்ணுற மீன் குழம்பு எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். மீனும் வேறு விதமாகவும் செஞ்சு சாப்பிட்ணும். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லை, அப்படி வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மீன்லேயே நிறைய மெத்தட் ஆஃப் குக்கிங் இருக்குது. அதனால் இதுவும் நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன். பை. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஹேர் கேருக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குனேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா தயிர், அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் விட்டு வாஷ் பண்ணேன். யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். அந்த எக்கோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிரோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது ஸ்மெல் தெரியாது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டீ சூடாக குடித்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அந்த பக்கம் தோசை பிரியருக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. நான் அப்படியே ரேண்டமாக வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து இந்த ஹேர்லைன் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது நம்மளோட நெத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு பார்க்கணும். ஒரு 4 ஃபிங்கர் 5 ஃபிங்கர் வரைக்கும் ஓகே. 5 ஃபிங்கருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே பால்னஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ கொஞ்ச நாள் ரெகுலராக இந்த ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே வச்சு ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவேன்.
இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டும் கூட. அதனால் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணாலே ஸ்கேல்ப்ல சீக்கிரமே அப்சர்வ் ஆகிடுது. இது கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பூஸ்டப் கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு பாருங்கள் கொஞ்சம் பேபி ஹேர்லாம் வளர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்லேயும் நம்ம இன்டேக் நல்லா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லா தெரியும். நான் இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வந்து பர்பிள் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இனி சண்டே ரொட்டீன் தான் கண்டினியூ ஆகுது. இந்த காய் வெட்டது பார்த்தோன்னே சண்டே அன்னைக்கு வெஜ்ஜா அப்படின்னு கூட யோசிக்கலாம். வெஜ் மெனுலாம் இல்லைங்க, கருவாட்டு குழம்பு தான் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஃபுல் மெனு மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பயறு பொரியல் தான் பண்ணேன். இது இந்த காராமணி பொரியல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பீன்ஸ் பொரியலை விட இந்த லாங் பீன்ஸ் பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி, ஓகே. நீ கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காயை கொஞ்சம் வறுக்கணும், அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ரெடி பண்ணுறேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது வறுத்துட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கலருக்காக நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம வெங்காயம் தக்காளியும் தனியாக வதக்கணும், அதுலேயும் மிளகாத்தூள் போடணும். அதனால் காரம் அளவாக பார்த்து போட்டுக்கணும். தேங்காயை ஃபஸ்ட்டு வறுத்து முதல்ல எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியில் வணக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு கூடவே அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கருவாடு அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அதோட ஸ்மெல் தான். அதை க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும், அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அது க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் டாஸ்க்காக இருக்கும். ஆனால் அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினோடனே அது கூட 2 தக்காளி போட்டு வதங்கி விட்டுருக்கேன். அது நல்லா வதங்கிட்டுருக்கேன். இந்த டைமில் நம்ம கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து இந்த முரல் கருவாடு அப்படிங்கிற கருவாடு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நாகர்கோயிலேருந்து அப்பா வாங்கிட்டு வந்த கருவாடு தான். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கருவாடு முள் அதிகம் இருக்காது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ அதனால் நான் முள்ளையும் எடுத்துருவேன். நிறைய பேர் முள்ளோடவே போட்டு வைப்பாங்க, வேணுன்னா அப்படி போட்டுக்கலாம். ஆனால் நான் முள்ளை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த வால் தலை அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா மற்ற கருவாடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக இருக்கும், அதே சமயம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மண்ணும் அதிகமாக இருக்காது. அதனால தான் நான் பண்ணுறேன். நீங்கள் எந்த கருவாட்டில் வேணாலும் இதே ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் தக்காளியில் வதங்கினோடனே மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வறுத்து வச்சாச்சு, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த டைம்குள்ளே நம்ம கருவாடும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம அந்த இதெல்லாம் பிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 டைம் பச்சை தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னாலே அதில் மண்ணெல்லாம் அப்படியே அடியில் படிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த உப்பும் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக போட்டிருப்பாங்கள்ல கருவாட்டில், அதுவும் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கிற தண்ணி கிடையாது, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு, அதாவது கருவாடை மட்டும் எடுத்துடணும். கசக்கக்கூடாது, கசக்குனா அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே கரைஞ்சிரும். சும்மா அப்படியே அந்த கருவாடை அப்படியே மேலே அப்படியே எடுத்துட வேண்டியதான். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அடியில் படிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா அதிகப்படியான உப்பு போயிடும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. பிகினர்ஸ் யாராவது இந்த கருவாடு குழம்பு ரெசிபி பார்க்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இனி மசாலா நம்ம ஆல்ரெடி அந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட வெங்காயம் தக்காளியும் வதக்கி வச்சுருந்தோம், அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் நான் இது கூட என்னென்ன போடுறேன் இந்த குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட தட்டைப்பயிறு, அதாவது வேக வச்ச தட்டைப்பயிறு அதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், புளி கொஞ்சம் ஊற்றிக்கணும். புளி ரொம்ப புளிப்பு போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது, புளி அளவாக ஊற்றிட்டு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம், கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் எல்லாமே. அதாவது அந்த கருவாடெல்லாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இனி ஒரு துவையல் தான் ரெடி பண்ணுறேன், அதாவது சம்மந்தி தான். இது ஆக்சுவலாக ஒரு பொதிச்சோறு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் மெனு கொண்டு போனேன், இலை இல்லை, அதனால் சரி ஓகே பரவாயில்லன்ட்டு அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த சம்மந்திக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2, 3 பச்சை மிளகா, அப்புறம் 2 பல் பூண்டு, புளி, அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தட்டிட்டு அது கூட அப்படியே தேங்காயும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். மிக்சிலே அப்படியே அரைச்சிக்கலாம். எனக்கு இது வந்து அம்மியில் அரைச்சி செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஏன்னா அம்மியில் அரைச்சோம்னாலே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், அதனால தான். அது கொஞ்சம் துரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சம்மந்தி சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது அப்படியே வெறுமனே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இஞ்சியும் ஒரு சின்ன துண்டளவுக்கு சேர்த்திருக்கேங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து அந்த
கேரளாவிலலாம் பிரியாணி கூட இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு கொடுப்பாங்க. இதை விடவும் துரி துரியாக அரைச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, மலபார் பிரியாணி கூட. குழம்புல சுரக்காய், தட்டைப்பயிறு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து அந்த குழம்போட சார்ந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நம்ம இனி கருவாடு ஆட் பண்ணணும், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில். இது ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் இது முதல்லே போட்டு வேக விட்டோம் அப்படின்னா எல்லாமே கரைஞ்சிட்டு போயிடும். அதனால அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது. மூடி போட்டு வச்சு இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக யம்மியான கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிற வேண்டிதான். கடுகு, அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் வாசனையாக. அவ்வளோதான், சுட சுட சாதம், கருவாட்டு குழம்பு, அப்புறம் நம்ம அரைச்ச அந்த துவையல், அதுக்கப்புறம் காராமணி பொரியல், ஒரு பிளெயின் ஆம்லேட்டு, அப்பளம், இதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட் மெனு ரெடி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருந்துச்சு. சண்டே வந்து எப்போவுமே யூஸ்வலாக அந்த சிக்கன் மட்டன் போகாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது திருப்தியாக இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இது ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான விளாக் தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.